ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. பாக்கியவதி, லூகா சுவிசேஷம் 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவ தான் பாக்கியவதிங்களாம். அதாவது கடவுள் சொன்னதை நம்பினவங்க தான் பாக்கியவதிங்களாம். இந்த இடத்துல பாருங்க, எலிசபெத் என்ற ஒரு வயது சென்ற ஒருத்தர் பிரெக்னன்ட் ஆகுறது பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். அந்த இடத்துல அதிசயம் நடந்துச்சு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல மரியாள் வராங்க. அதாவது எலிசபெத்தை வாழ்த்துறதுக்காக மலைநாட்டுக்கு மரியாள் வராங்க. மரியாள் யாரு? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கர்ப்பத்துல சுமந்த ஒரு தாயார். அந்த ஒரு கன்னியான ஒரு மகள். அந்த கன்னி மகள் பாருங்க, இந்த இடத்துக்கு உன்னுடைய சொந்தக்காரங்க இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லும்போது இவங்க உடனே பாருங்க இந்த இடத்துக்கு வாழ்த்துறாங்க. உடனே எலிசபெத் வயித்துல இருந்த அந்த குழந்தை பாருங்க, கடவுளுடைய வாழ்த்துதல், அதாவது கடவுளை சுமந்து கொண்டு வந்த தாயார் மரியாள் இந்த இடத்துல வரும்பொழுது வாழ்த்துதல் சொல்லும் போது அந்த பிள்ளை துள்ளி குதிச்சுதாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்காதவங்க கூட கடவுளை ஏதோ செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா 2 பேருமே பாருங்க, இந்த 2 பெண்களும், ஒரு பெண் எலிசபெத் வயசானவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இன்னொருத்தர் கன்னி பாருங்க, அவங்க மேரிட ஆகாதவங்க, கடவுளை பரிசுத்தமான ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மகள். அந்த 2 பேருக்குமே பாருங்க அதிசயமான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, விசுவாசத்தினால கடவுள் சொன்னது நடக்கும் அப்படின்னு நம்பினவங்க தான் இந்த 2 பெண்களுமே. அதுல ஒருத்தர் பாருங்க, வயசானவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்காது. ஆனா ரொம்ப வயசாயிடுச்சுங்க. ஆனா அப்படிப்பட்ட பெண்ணு இங்க கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பமான இருக்கிற பெண்ணை இந்த பெண் வாழ்த்துறதுக்கு வரா. ஆனா இவங்க கன்னி மரியாள். அவங்க வாழ்த்தும் பொழுது அந்த பிள்ளை வயித்துல இருக்கிற, எலிசபெத் வயித்துல இருக்கிற ஒரு குழந்தை, அதாவது சகரியா குழந்தை, யோவான், அந்த குழந்தைய வாழ்த்துதல் சொல்லும் போது வயித்துல துள்ளி குதிச்சுதான். அப்போ பாருங்க, கடவுளோட கனெக்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த இடத்துல உள்ள இருக்கிற குழந்தை கூட பாருங்க சந்தோஷமாயிருக்கு. அதனாலதான் துள்ளி குதிச்சிருக்கு. நீங்க ஆவியில நிறைஞ்சிருக்கும் போது பாக்குறீங்களா? தன்னை மீறி ஒரு அபிஷேகத்தில் நிறையறவங்க பாருங்க துள்ளி குதிப்பாங்க. அப்படிதான் இந்த பிள்ளை கூட வயித்துல இருக்கும்போது துள்ளி குதிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னா, அதாவது கடவுள் கூறிய வார்த்தைய நம்பினதுனாலதான் இவங்க பாருங்க அது நடக்கும் நம்பியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிச்சயமா வந்திருக்கும். ஆனா இவங்க 2 பேருமே பாருங்க, வயதான காலத்துல ஒருத்தர் குழந்தை பெத்துக்கிறதும் அதிசயம், ஒரு கன்னி மரியாள் குழந்தை பெத்துக்கிறதும் அதிசயம். ஆனா விசுவாசித்தவளே பாக்கியவதி. இத விசுவாசிச்சதுனாலதான் பாருங்க, இன்னைக்கு மரியாளும் எலிசபெத்துடைய பேரும் இந்த வேதகத்துல எழுதியிருக்கு. அப்போ நம்ம கூட பாருங்க சரித்திரத்துல பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா விசுவாசிக்கிறோமா? கடவுளை விசுவாசிக்கிறோமா? நம்புறோமா? கடவுள் சொல்லியிருப்பாரு, உங்களை என்ன சொல்லுவாருன்னா, உன்னை தேசங்களுக்கு அதிபதியா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்பவே முடியாதே. நான் இங்க எப்படி இப்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை, நீ போய் தேசத்துக்கெல்லாம் அதிபதி ஆக்குவேன்னு சொன்னா என்னால நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி திருப்பி அவரை கேள்வி கேட்போம். ஆனா விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, பெரிய காரியங்களை தேவன் வாழ்க்கையில செய்யறாரு. இந்த இடத்துல இன்னைக்குமே மரியாளை போற்றாத இடமே இல்ல. மரியாளை வணங்காதவங்க இருக்காங்களா? நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு மரியாளுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்குறாங்க. எதனால அப்படின்னா, அன்னைக்கு தேவன் சொன்னது நிறைவேறணும்னு நினைச்சாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கூட தேவன் கடவுள் உங்க வாழ்க்கையில ஏதாவது சொல்லியிருப்பாரு. சர்ச் மூலமா ஒரு வாக்குத்தத்த கார்டு மூலயமா பேசியிருப்பாரு, இல்ல ஜனங்க மூலயமா பேசியிருப்பாரு. அப்படி சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்குமான்னு சொல்லி அந்த கார்டை ஒரு மூலையில நீங்க தூக்கி போட்டிருந்தா, நிச்சயமா சொல்றேன், அது விசுவாசத்தின் அடையாளமா இல்ல. நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமே பாருங்க, கடவுள் சொன்னதை நடக்கும் நம்பணும். அப்படி நடக்கும் பட்சத்துலதான் பாருங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு பாக்கியவதி என்ற தலைப்புல பார்த்தோம். பாக்கியவதினா என்னங்க சொல்லுங்க? பாக்கியம் பெற்றவங்க. அப்போ இப்படிப்பட்ட பாக்கியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதற்கான நம்பிக்கை கடவுள் மேல நம்ம வைக்கணும். அப்படி நம்ம வைக்கிற பட்சத்துல ஒரு நாளும் பாருங்க கடவுள் கைவிட மாட்டார். அப்படி கைவிடாத பட்சத்துலதான் பாருங்க தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ சாதிக்க முடியும். நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பாக்கியவதியா இருக்க, ஒவ்வொருத்தரும் பாக்கியவானா இருக்க செபிக்க போகிறோம். வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, பாக்கியவதி என்ற தலைப்புல பார்த்தோம். எங்க 2 பெண்ணுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நடக்காத ஒரு விஷயம் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அது எதனால அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க, அது நடக்கும் சொல்லிட்டாங்க. ஏதோ நடக்குமா நடக்காதான்னு இல்ல, நடக்கும்னு சொல்லி நம்பினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. உலகத்துல வர பிரச்சனை எல்லாம் பார்க்காம
கடவுள் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில நான் இதோ மரியாள் சொல்றாங்க, இதோ நான் அடிமை, தேவனுடைய வார்த்தையின்படி ஆகட்டும்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அப்போ கீழ்ப்படுகிற மனுஷங்களுக்கு பாக்கியவதி, பாக்கியவான் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு மரியாதையும் கனத்தையும் கொடுத்து நீங்க நடத்துறீங்க. இன்னைக்கும் அந்த வேத பகுதியில் ஆண்டவரே 2 பேருமே எழுதி வைக்க ஒரு காரணமா இருந்தது விசுவாசிச்சாங்க. நாங்களும் விசுவாசம் உள்ள மனிதர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி நாங்கள் ஆண்டவரை உம்மடியில் நடந்து நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.